வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். இது காரமடைக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த கோயிலில் ஒரு 108 படி ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குன்றின் மேலே இருக்கு. 5 நிலை ராஜகோபுரம். அதில் உள்ள வந்தோம்னா முதல்ல ராஜ கணபதி சிலை அங்கே இருக்கு. ஸோ அவரை கும்பிட்டு அப்படியே படி ஏற ஆரம்பிக்கலாம். படி ஏறும்போது நமக்கு சப்த கன்னிமார், அதுக்கப்புறமா கரெக்டாக 18வது படியில் 18ஆம் படி கருப்பசாமி சிலை இருக்குது. அவங்களையும் கும்பிட்டு அப்படியே நேரம் மேலே போனோம்னா ஒவ்வொரு நிறைய தனித்தனி கோயில்கள் இருக்குது. உள்ளே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, முருகர், வள்ளி தேவி யானையோட தனித்தனி சன்னதி இருக்குது. அதில் விநாயகர் சன்னதியும் இருக்குது. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனோம்னா மெயினான டெம்பிள். அதில் என்ட்ரானன்னு ஸ்தல வரலாறு போட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே அங்கே மேலே ஒரு சொனை இருக்குது. என்னால் அது பார்க்க முடியல, பட் நியூஸில் இதில் படித்தது தான், வெப்சைட்டில் படித்தது தான். அப்புறம் இந்த முருகர் மேற்கு பார்த்து நின்றுட்டுருக்காரு. காலையில் குழந்தையாக இருப்பார், சாயங்காலம் பெரியவரை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மேலேயும் மேலே முருகர் ரொம்ப அழகாக இருப்பார். காலையில் குழந்தையாக இருப்பார், சாயங்காலம் பெரியவராக இருப்பார். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சிலை இருந்தது. மேற்கு நோக்கி இருக்கிறதுனால சாயங்கால நேரமாக போனோம்னா இந்த ஏரியாவே ஒரு பளபளன்னு இருக்கும். மேற்கில் சூரியன் மறைகிறதும் ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறப்போது சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் அப்படியே மின்னிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப அழகான காட்சி அது. மேலே நிறைய குரங்குகள் இருக்குது. அப்புறம் சில நாய்களும் மேலே சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டாம், எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு 1/2 hour to 1 hour நம்ம இந்த கோயிலை சுற்றி முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு நல்ல ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.